பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பையனுக்கு தெரியாதம்மா அப்படின்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். தெரியாதுமா ஐயா எங்களோட அம்மையை கட்டி வச்சாரு. ஐயாவை பாட்டு ஐயாவையும் பாட்டு அம்மாவையும் நாங்கள் வாழ்த்து குடும்பங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து நன்றி சொல்கிறேன். நாங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. சாட்சி சொல்லி ஜீவ சாட்சி சொல்லி ஒரு பாட்டு பாடி அடிமை கொடுத்த பாடல் அந்த தேவை தெரிவிப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து ஹல்லேலூயா. கர்த்தர் அடிமை கொடுத்த ஒரு பாடல். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி கண்ணை மூடினாத்தான் ஆண்டவர் கிட்ட பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். அவருடைய சத்தம் தொனிக்கும். கண்ணை திறந்திருந்தா உலகம் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து வாயில திறந்து பாடுங்க. ஆமென். கரங்களை கட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலான நாமம் கொண்டவர், மேன்மையான நாமம் கொண்டவர், உன்னத நாமம் கொண்டவர், உயர்ந்த நாமம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருக்கு மேலான ஒப்பற்ற நாமம் இந்த உலகில் கட்டளிடப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மகிமையான நாமம் கொண்டவர், மகத்துவமான நாமம் கொண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம் இயேசு நாமம். உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம் இயேசு நாமம். இயேசு நாமம், மேலான நாமம், இயேசு நாமம், மேலான நாமம். எல்லாம் கரையை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து கண்மணி போல் காக்கும் நாமம், துதிகள் நிறைந்த இயேசுவின் நாமம். உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம் இயேசு நாமம். காக்கும் நாமம், நீக்கும் நாமம், நோய் பிடி எல்லாம் நீக்கும் நாமம். ஆமென். மகிமையான நாமம், மங்கள ஒளியா ஜொலித்திடும் நாமம். ஆமென். மகிமையான இயேசுவின் நாமம்,
போகும் இயேசுவின் நாமம், மரித்த மாந்தரை உயிர்ப்பிக்கும் நாமம், மீண்டும் வரப்போகும் இயேசுவின் நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், மேலான நாமம், இயேசு நாமம். எல்லா வாயிலை திறந்து உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்பு என்கிறார். ஓரா காபாலா காபா ஓரி கந்தரா தேசு. அன்றைக்கு நீதியால் இருதயத்தை திறந்த தேவன், ஓ வர்க்கங்களின் கண்களை திறந்த தேவன், எம்மாவூர் போகும்படி ஜனங்களின் கண்களை திறந்த தேவன், இன்றைக்கு இன்று வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை கண்களை திறக்கும் ஆண்டவரே, திறவும் ஆண்டவரே, இதயங்களை திறவும் ஆண்டவரே, காதுகளை திறவும் ஆண்டவரே, நாவுகளை திறவும் ஆண்டவரே, மனக்களை திறவும் ஆண்டவரே. ஓ நீ திறக்கிற தேவன், நீ திறக்கிற தேவன். ஓ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். என்ன நினைத்து வந்திருக்கிறார்களோ பிள்ளைகள் அப்பா, என்ன எண்ணங்களோடு வந்திருக்கிறார்களோ, என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ, என்ன விருப்பங்களோடு வந்திருக்கிறார்களோ, என்ன ஆசை வந்திருக்கிறாரோ, நீர் அறிவீராச்சா. நீர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அப்பா, மனிதன் முகத்தை பார்ப்பான், நீர உள்ளத்தை பார்க்கின்ற தேவன். ஆமா ஆண்டவரே எமக்கு சோதரம் அப்பா. ஓ ராக்கா தா ராக்கா பா 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 பா. ஒவ்வொரு பிள்ளை சரீரத்திற்குள்ள சோர்வின் ஆவிகள் இயேசுவுக்கு நாம் ஒவ்வொரு பிள்ளை சரீரத்தில் வெளியேறுவதாக. ஓரி காபா பாபா ராகாபாலா ஓரி கந்த நங்கமாலதுரி. ஒவ்வொரு பிள்ளையும் வல்லமை இறங்கட்டும் ஐயா, வானங்கள் திறக்கப்படுவதாக. ஓரி காதர் அபிஷேக வல்லமை இறங்கட்டும், ஓரி கிருபையின் வல்லமை இறங்கட்டும், உயிர் கலந்த வல்லமை இறங்கட்டும். ஓ ராக்கா தா ராக்கா மாமா 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 ஓரிகப்பா நிறைவோடு அனுப்பு ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஏசு இன்ப நாம செபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி, பெரிய சாட்சி. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போகலாம். சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டாரு பார்த்துரியா. ஆமென். ஹல்லேலூயா. இது வந்து இந்த குடும்பம் இந்து குடும்பம். இது ஊர் தூத்துக்குடி மாவட்டம். இந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாரும் நல்லா பேரப்பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு கர்த்தர் எல்லாம் சம்பூர்ணமாக ஆக்கிட்டு இப்படி கோழிக்கு சிவராஜனாச்சி மகளுக்கு தான் எனக்கு மகளை கொடுத்துருக்கேன். சரிம்மா, அதுக்கப்புறம் எனக்கு 3 பிள்ளைங்க, 2 வரைக்கும் போயிருக்காங்கல்ல, சகோதரனாச்சி இளையவர் எல்லாம் கல்யாணம் ஆச்சு. அவங்க சம்பூர்ணமாக ஆக்கிட்டு ஆமென். 2011 முன்னாடி சொல்ல போகிறேன். 2011 முன்னாடி இப்படி படித்தேன். அடுத்ததான் சித்ராட்சி படித்தேன். 2011 முன்னாடி 2011 அக்டோபர் 17ஆம் தேதி நான் ரசிக்கப்பட்ட நாள். 2012 ஏப்ரல் 29ஆம் தேதி நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆமென். 2011 முன்னாடி உத்திரத்துக்கு அடிமையாக குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன். அங்கே போய் தான் எதை வணங்கி வந்தாலும், ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், ஒரு குழந்தை பிறந்தாலும் அங்கே போய் தான் வழிபட்டு வருவோம். அப்படி எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஜாதிகள் குடும்பம். எங்கள் அப்பா நாடார் ஏசுன்னு சொன்னால் போதும். என் கூட படித்த பிள்ளை, என்கிட்ட வேலைக்கார பிள்ளை, இதெல்லாம் டவுட்டு கேட்க போவேன். இதை போகாத பிள்ளை, வீட்டுக்கு போகாத, வேலைக்கார வீட்டுக்குலாம் போகாத, அவங்க மனசை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். பயப்படுவோம். அப்போ வந்து பஞ்சாயத்து வேலை வந்தார். அறுவாலை கட்டிடும்பார். ஏசுனால அவருக்கு பிடிக்காது. அறுவாலை கட்டிடுக்க போவோம். அந்த மாதிரி குடும்பம் ஹல்லேலூயா. இப்போ இல்லை, அவர் எல்லாரையும் அப்படி எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க. ஆமென். ஒரு நாள் நான் ஈசா யோகா தான் இருப்பேன். கோயம்புத்தூர் இருப்பார் ஈசா யோகா இருப்பார். சிவரத்தில் இருப்பார். உலக ஈசா, பைபிள் கரெக்டாக இல்லை, இந்த ஈசா இல்லை, உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். உலக ஈசா அவர் அதுக்கு நான் கிடப்பேன். 2011 முன்னாடி இப்படி இருக்கும்போது
அந்த நேரத்தில் ஒரு நாள் நான் காலை எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு தியானம் பண்ணுறது வளம். 2011 முன்னாடி தியானம் பண்ணி அந்த சுலோகம் இந்த சுலோகம் அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்து கண்ணை மூடி ஓமம் தியானம் பண்ணுறது வளம். அப்படி ஒரு நாள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருவர் வானத்தை கிழித்து கொண்டு என் மேல இறங்கினார். கல்வாரி சிலுவை முள்முடி சேர்த்து அந்த கையில ரத்தம், இந்த கையில ரத்தம், அந்த காலில் ரத்தம், இந்த ரத்தம், இந்த ரத்தம் அப்படியே என் மேல் விழுந்துட்டார். அப்படின்னு நான் அப்படியே விழுந்துட்டேன். கண்ணை மூடி ஓம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே விழுந்துட்டேன். விடிய காலம் 4 மணி. இன்னைக்கு எனக்கு தெரியாது, எனக்கு ஏசுன்னா தெரியாது, ஏசு மார்க்கம் தெரியாது, ஏசு வழி தெரியாது, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, ஒரு கூட்டத்துக்கு போனதில்லை, ஒரு சர்ச்சுக்கு போனதில்லை, யாரும் எனக்கு சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதுதான் எனக்கு தெரியும். ஏசுன்னா என்னென்ன தெரியாது. யாருன்னு கேட்கணுமே நான் நினைக்கிறேன் மனசுல, யாரு இப்படி விழுந்துட்டேன், எவ்வளோ முடியாது எனக்கே தெரியும். எழுந்து போற என்னால் முடியலை. என்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் என்னை சுற்றி இருந்து யாராருக்கும் நம்ம ஒரு நாள் இப்படி விழவே மாட்டோமே, இப்படி நம்ம விழுந்துட்டோம், யார்கிட்ட நம்ம சொல்லணுமே அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பார்க்க என் மகளும் என் மருமகனும் வர்றாங்க. இல்லையா வர்றாங்க, சர்ச்சில் வராங்க. பாருங்க ஆண்டு எப்படி அனுப்புவார் பாருங்க. எனக்கு அவங்க வர்றது தெரியாது, அவங்க நான் கண்ட காட்சி தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆண்டு அனுப்புவார் பாருங்க. 2 சர்ச்சில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்து போகலான்னு வந்தோம், சர்ச்சில் தான் வந்தோம், இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயரு, வீட்டில் நாள் ஈஸ்டர் திருநாள், ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து போகலான்னு வந்தோம் சார் அப்படின்னு மருமகன் சொன்னாங்க. 2 பேரும் சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இப்போ மாப்பிள்ளை இந்த மாதிரி நான் ஒரு கனவு இந்த மாதிரி கண்டேன். உட்கார்ந்து இருக்கும்போது நேரடியாக காட்டு பட்ட பகல காட்டி காலங்காத்தால் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வண்டி மேலே இறங்குனது யாருன்னு கேட்டேன். இல்லையா அது யாருன்னு கேட்டேன். இன்னொரு சொன்னாரு, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார்ட்ட இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள், இன்னைக்கு ஈஸ்டர் நாள், விசேஷமான நாள், உங்களுக்கு பட்ட பகல உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு சம்பவம் சொன்னார். என்ன சம்பவம், நானும் இப்படித்தான் என் பெரியப்பாவுக்கும் அண்ணாச்சி பெரியப்பா சந்தோஷத்துக்கு இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போயிருந்தோம் சிலோனுக்கு, நான் அம்மா பெரியப்பா எல்லாம் போயிருக்கும்போது பெரியப்பா சொன்னார், எனக்கு புது ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆண்டு இந்த காட்சி கொடுத்து போய் சொன்னார் அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் அங்கேயே ஒரு ஆற்றுல பெரியப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது ஞானஸ்தானங்கிறாங்க, ஒன்றும் புரியல எனக்கு. அல்லேலூயா, ஒன்றுமே புரியல. பணமலை பண வழி நடக்கும். ஒருவர் நம்மளை பௌர்ணமி பிரதோஷம் மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி பௌர்ணமலை கிரிவலம் போட்டுருவோம். 14 கிலோமீட்டர் இமயமலை, அரிசுவாரி, எல்லாம் போயிட்டு மறுநாள் பாருங்க, மறுநாள் காலையில் போயிட்டாங்க. மறுநாள் காலையில் எல்லாம் சுற்றி பார்த்துக்குவா, ஒரு குச்சிக்குள்ளே மாற்ற போகிறேன். ஒரு குறைஞ்சல் வளர்ந்ததுல ஒரு குறைஞ்சல் பாருங்க, ஒன்றும் தெரியாதுங்க, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, ராமச்சந்திரங்க பைத்தியம்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. எனக்கு என்ன சொர்ணம் கேட்குது, ஒன்றும் புரியலையே, எனக்கு மனப்பிரமையா நம்ம பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு நான் சொல்கிறேன், நினைக்கிறேன். சொர்ணம் கேட்குது, நீ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுக்கோ, குச்சிக்குள்ளே மாற்ற அமேன் அல்லேலூயா அப்படின்னு என்ன முடிச்சுக்கோங்க. நல்லா ஊருக்கு போயிட்டு வந்து மலையெல்லாம் சொல்லுவாங்க, இருந்தில்ல புண்ணியத்தெல்லாம் சொல்லுவாங்களே, இருந்தில்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து என் பேட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மகா வீட்டுக்கு போகிறேன், சர்ச்சையில் போகிறேன், என் பொண்ணு வீட்டு போய் கதை நாங்கள் ஒரு காசமாக கதை கட்டணும். யாருமான்னு கேட்டேன். அமெரிக்காவில் வந்திருக்காங்கம்மா, இங்கே சகோதரர்கள் வந்திருக்காங்க, இங்கே பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களே நான் அறிமுகப்படுத்தேன். கொஞ்சம் சரிட்டு இப்போ உட்காந்துருந்தேன். அப்போ சொன்ன பார்க்கணும் பேசிட்டு மருமகன் இல்லை, வீட்டுக்கு போயிட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு குழந்தை பேசி அப்போ பார்த்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் சொன்னேன்,
அம்மா எனக்கு கால் வலி இருக்குமா, அந்த வலது கால் விட்டானே நிற்க முடியாது, வாதக்கால் மாதிரி இருக்கும். 3 மாதம் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் 3 மாதம் ஊசி போட்டேன். ஊசி போட்டதான் நல்லா இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு இதே மாதிரி நான் நினைச்சேன், சரி அப்பாவுக்கு அந்த வியாதி நமக்கு வந்துருச்சு, பரம்பரை வியாதிக்கு வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு மருந்து மாத்திரை எவ்வளோ ஊசி கீழே போட்டுருக்கேன். போமா அப்பா அந்த பார்த்து மாட்டேன், கால்வலி போகவே மாட்டேங்குதுமா, என்ன செய்யலாமா அம்மா, இயேசுவை நம்பிக்கலான்னு கேட்டேன். நான் சொன்னேன் எம்மனும் சம்மதம், அலிலுயா அப்படி சொல்லாதீங்கம்மா, இயேசு பவரான தெய்வம், அலிலுயா இயேசு பவரான தெய்வம். நாங்கள் சரி பவரான தெய்வமா பண்ணி கேட்பீங்க கேட்பீங்க ஒரு ஒன்று அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அவங்க வெளிநாட்டுக்காரங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, என் பொண்ணு தமிழில் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன எனக்கு இருந்தது, இல்லையானா வேண்டாம், இதுனா வேண்டாம், இவனா வேண்டாம், அதான் ஏற்றுக்கு மட்டும்தான் வேணும், ஏற்றுக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு சிறு அறிக்கை தான் இவ்வளோதான் இத்தனை எனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாரும் என்னை விட்டு போட்டோம், நாங்கள் மட்டும் வேணும், ஏற்றுக்கு மட்டும்தான் வேணும் சொன்னவர் என்னை சுற்றி ஒரு ஒளி வட்டம் அப்படி நான் பறக்கிற மாதிரி இருக்கு. அந்த கணமே அந்த கால் அலிலுயா அந்த கணமே அந்த கண்டது கலந்து கொண்டது பாருங்க. 4 வருஷம் ஆச்சுங்க, 2022 ரெண்டு 2026 ஆச்சு பாருங்க. 4 வருஷம் ஆச்சு. மாமியை போல ஆமே அலிலுயா எல்லாம் கலந்துட்டு வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த காண்டாமத்தை பலம் கொடுக்க போய் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்துடைய பாக்கியவதி, விசுவாசத்துடைய பாக்கியவதி. ஆமேன் ஆமேன் சொல்லி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் பலவீனம் வந்துட்டீங்களா, நீங்க பலப்பட்டு போட்டுருங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியாக பாருங்க, உடனே அந்த வழி போச்சு. உள்ள ஒரு உடம்புல ஒரு லேசாச்சு, உடம்பு வெயிட்டான இருந்த உடம்பு உடனே லேசாச்சு. உடனே என் வீட்டுக்கு நான் வரணும், கிளீனாக வரேன். இப்போ நான் வீட்டுக்கு போனோமா, இன்னொரு பயம் வந்து பயத்தை கொடுக்குமா இல்லையா, பிள்ளைக்கு பயம் கொடுக்குமா இல்லையா, கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். நான் அவ்வளோ வச்சுருக்கேன் வீட்டில், அவ்வளோ வச்சுருக்கேன் விற்கிறதுல விற்கிற பொருளையும் சட்டத்துலையும் வெள்ளியிலையும் அவ்வளோ வச்சுருக்கேன். இன்னும் பயம் பயமாக இருக்குமா, நான் அவ்வளோ வச்சுருக்கிறேம்மா, எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தேம்மா அவங்க சொல்கிறேன், நான் சொல்லுவேம்மா எதுக்கு பயப்படாதீங்கம்மா, ஏசு நாமத்தினால எந்த கணக்குலையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் படுத்துக்கோங்க அப்படின்னா, சரி ஒரு கிளிப்பில் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டே போய் பேசாமல் படித்தேன். இல்லையா பைபிள் படித்ததில்லை, வசனம் தெரியாது, வார்த்தை தெரியாது, ஒன்றும் தெரியாது, படித்தேன். மறுநாள் காலில் எந்திரிக்கிறேன், எதிர்த்தா அறுவடைக்கு எல்லாம் தூக்கி போடுறது வேண்டாம், இன்னும் போகவே பிடிக்கல, ரூமுக்குள்ளே போகவே பிடிக்கல. இல்லையா அறுவடைக்கு தூக்கி போடுறது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு 6 மணி ஆகும், எப்போ 6 மணி ஆகும் விழுந்து வேற விழுந்து வாங்கம்மா ஒரு அழுதியாக வருதான். ஆனால் எனக்கு ஒன்றுக்கு எந்த சுலோகம் பண்ணதில்லை, எல்லாமே கிளீன் பண்ணிட்டார், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டார். ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் பழையவள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிய சுத்தியாயின. ஆமே எல்லாத்துக்கும் ஒரு எதுவுமே ஞாபகம் ஒன்று மறுநாள் காட்டு ஃபோன் பேசுகிறேன் பொண்ணுட்டேன், அம்மா பார்த்தம்மா இருக்காங்க, அம்மா எனக்கு தூக்கி போட்டுமா வாங்கம்மா இல்லையா வந்தாங்க. மறுநாள் ஒரே அழுக, 2வது நாள் ஒரே அழுக. எனக்கு என்ன பேசுறது தெரியல, என்ன வசனம் சொல்ல தெரியல, தெரிவிக்க தெரியாது, வார்த்தை தெரியாது, வசனம் தெரியாது, ஏற்று வழி தெரியாது, மார்க்கம் தெரியாது, எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு சிறு குழந்தைய போல அழுகிறேன். அவனுக்கு தெரியல, ஒரு சிறு குழந்தைய போல அழுகிறேன். ஒன்று புரியாமல் அழுவும் பார்த்தேன் குழந்தைக்கு, அந்த மாதிரி அழுகிறேன். என்ன பேச தெரியல, என்ன வாயில வரும். இல்லையா 2வது நாள் அழுதுகிட்டே இருக்கிறேன், அப்படியே அழுக, சிறு குழந்தைப்போ அழுதுகிட்டே இருக்கிறேன். கண்ணை மூடி விடிய கால 4 எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. எப்போ போல கால் எழுந்து குளிக்கிறேன், வேலை செய்கிறேன், உட்காருறேன், கண்ணை மூடுறேன். கண்ணை மூடனா அழுதியா வருது. அழுதியா ஒரு வார்த்தை வருது, நன்மையான தாருங்கடவுளே, அந்த வார்த்தை மட்டும் வருது. அவன் சொல்லுங்க, அந்த வார்த்தை மட்டும் வருது. அழுதியா பாருங்க. மறுநாள் எனக்கு ஏதோ ஆயிடுச்சுமா, எனக்கு
வசனம் தெரியாது, ஓடியும் தெரியாது, வார்த்தை தெரியாது, பயிலும் படுத்துக்கல. அம்மா எனக்கு ஏதோ ஆச்சுமா, பைத்தியம் பிடிச்சி போச்சுமா, நீங்கள் வாங்கம்மா அப்படிங்கிற. அழிலுயா மணல் ஃபோன் போடுறேன், மணல் காலையை பொண்ணுக்கு ஃபோன் போடுறேன். அம்மா பார்த்தம்மா வரைக்கும் நீங்களும் வாமா, எல்லாரும் வாங்க, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அம்மா பார்த்தம்மா சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைம்மா, நீங்கள் பெரிய ஊழியக்காரியாக போறீங்க, உங்களுக்கு ஆண்டர் பாசம் வரப்போகுது, நீங்கள் நல்ல ஊழியம் செய்ய போறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்காம சொல்கிறாங்க, பசுத்தாவி ஆண்டர் பாசம் ஒன்றுமே புரியல எனக்கு. அழிலுயா அழிலுயா. மூணாவது நாள் வந்தாங்க, மூணாவது நாள் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேண்டாங்க. அழிலுயா அவ்வளோ இருக்கிறவங்க ஒன்றுக்கு இந்த ரூமில் அவ்வளோ பெரிய ரூம் வந்தாங்க. பொண்ணு மாற்றம்மா மருமனை குழந்தைக்கு வந்தாங்க. எப்படிங்க மேலே வரக்கூடாதுட்டாங்க. நான் கீழே உட்காந்து உட்காந்து அவ்வளோ பெரிய இந்த அளவு இருக்கிற ரூம் எல்லாத்தையும் எடுத்து பண்ண இவ்வளோ பெரிய உண்டியில் பெரிய வெங்கலப்பானையில் கணக்கரெல்லாம் வச்சுருப்பாங்க. உண்டியில் பெரிய மதிப்பு கட்டி 500 1000 போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுவும் தொடக்கல வச்சுட்டாங்க. வேலைக்கு தூக்கி போட்டு எடுத்து இல்லையா எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. லாபம் என்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எல்லாவுடைய குப்பை என்று ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவிலே 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 15வது வசனம். யோபுவிலே அருவருப்பான 15வது அதிகாரம் 16வது வசனம். யோபுவிலே அருவருப்பான விக்கிரத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாக்கா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவருடைய விக்கிரத்தை நிர்மலமாக்கி தகர்த்து கீதரோன் பட்டணத்தில் விக்கிரத்தை போட்டு. ஆமே எல்லாரும் விளைச்சட்டி தேவனை மத்தை மையப்படுத்தினால் எல்லாரும் கரை கட்டி அல்லேலூயா. ஆமே மூணாவது நாள் பாருங்க, ஒரே அழுக அழுகிட்டே இருக்கு. உடனே ஏதோ பேசிட்டு அல்லேலூயா ஏதோ பேசிட்டு உடனே பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லையக்கா எப்போ முடியும் 6 மணிக்கு ஃபோன் பண்ணம்மா, ஏதோ பையன் கொஞ்சம் ஏதோ வளர்ந்தம்மா அப்படின்னு ஒன்று பார்த்து சொன்னாங்க. அம்மா பசுத்தாவி இருக்குமா, ஆண்டர் பார்த்து கேட்குறீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க ஒன்றுமே தெரியாது, பாருங்க ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே உங்களுக்கு தெரியல, எதுவுமே பிரயோஜனம் இல்லை, நீ ஒன்றுக்கு உதவலை என்று வீட்டில் யாராவது ஒன்று சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா ஆமாம் சொல்லுங்க. பயன்படுத்துவார் ஒன்றும் இல்லை, ஒரு தகுதியும் கிடையாது. பாருங்க ஒரு தகுதி கிடையாது. ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு கிருபை தந்தீரே ராஜா, இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் நேச ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு கிருபை தந்தீரே ராஜா, இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். பயங்கர குழியில் கிடந்தேன் நான், உளையான சேற்றில் இருந்தேன் நான், பயங்கர குழியில் கிடந்தேன் நான், உளையான சேற்றில் இருந்தேன் நான். அருங்கரம் கொண்டு என்னை தூக்கினீர், அருங்கரம் கொண்டு என்னை தூக்கினீர், கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர், கண்மலை மேல் என்னை நிறுத்தினீர். ஆமென். கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆமென். உங்க முன்னாடி நிறுத்தினீர். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாது. ஆமென். பொண்ணு வேதாந்தம் கொடுத்தா, வயசு கொடுத்தா, கொடுத்து கவர் எடுத்தா, அல்லாத பற்றி காட்டுறாரு. இவா எடுத்தாங்க, எத்தனை பைபிள் கொடுத்தா ஆண்டர் உட்காந்து நல்லா பார்க்குறேன். வலது பக்கம் உட்காந்து ஊதுறாரு. ஊது ஒன்று எனக்கு அந்த சுவாசம் வருது. பைபிள் ஒன்று வந்து பாருங்க, ஊதின விட சுவாசம் வந்தது, ஜீவன் வந்தது. இது பார்த்தீங்கன்னா சுவாசம் வந்து பார்க்குறேன்.
பாட்டு போய்கிட்டே இருக்குது. பாட்டு மூணு பாட்டு போய்கிட்டே இருக்கு. எனக்கு புரியல. அல்லேலூயா. சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேல் அப்படின்னு கூப்பிடுறாரு. தெரியல பாருங்க. அது போல எனக்கு தெரியல. என் பேருக்கு பேருக்கு கூப்பிடுவாரு. எனக்கு புரியல. எது மகளே வா வா வெளிச்சம் யோவான் வெளிச்சம் இதுதான் புரிச்சா முதல்ல பார்த்து ஒரு வெளிச்சம் 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 ஆரம்பிச்சு பாருங்க. வெளிச்சமா இருக்கு. வெளிச்சமா இருக்கு. மேலே பார்த்தா மூணு லைட்ல ஒண்ணு இல்லை. இல்லையா சொல்லித்தரமாங்க. இங்க போ இங்க போ சொல்லித்தாரு. லூயா நீ எதுவாக்கம்மா பாட்டு போடணும். பாட்டு எழுது, பேனா எடு, டைரி எடு, அழகாக நான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு மனசு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் அறிஞர் எனக்கு மனசை அதிகமாக சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் நடக்குது. லூயா யோசிக்கிறது நடக்கிற தேவன் காலத்தை கொடுக்கிற தேவன் கண்ணி நம்மை வைத்து காத்துக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புத தேவன் நாம அதிசயமாக இருக்கிறார். நினைக்கதான் செய்ய வேண்டும். ஆமென் அல்லேலூயா. பாருங்க எதுவா சம்மா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னோட இருக்க சொல்லுங்க. எல்லாரும் எல்லா அறிக்கை சொல்லுங்க. அறிக்கைடுங்க. வலதுகை வேண்டு வலதுகை எடுங்க. இங்கே வைங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னோட உள்ளத்தை ஆழ்ந்து சொல்லணும். மேலோட்டம் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். பாருங்க 4 ஜஸ்ட் போட்டுட்டோம். எதுவாக்கம்மா நீ பாட்டு போடணும். இந்த குடும்பத்துக்கு எனக்கு தரிசனம் கொடுத்து அண்ணன் ஒரு மூப்பர் 10 வருஷமா இருந்தார். மூப்பர் ராஜன்கிற ஒரு பேர். அவரை போய் பார்த்து எனக்கு யாரும் எனக்கு கூட்டம் போடுறது நானே போய் ஆவியில கொண்டு கொடுத்தாரு. ஆவியில கொண்டு கொடுத்தாரு. கூட்டம் ஓடியே வந்துடணும். சொன்னாருக்கா சார் இருக்கான் பார்த்து அவனை போய் பாரு. அவன் பேசினான் இருக்கான் பாரு. சரி யாருமே தெரியாது. ஆனால் அவங்களும் தெரியாது. இதே பேசுவான் கற்றவர்கள் எல்லாரும் தெரியும். யாருமே தெரியாது. ஆண்டு போய் பேசுவாங்க. பிரதர் வணக்கம் பிரதர் அப்படின்னா இந்த மாதிரி ஆண்டவங்களை பார்த்து பேசுனாரு. பாட்டு போட்டுருக்காரு. உங்கள் பையன் இருக்கானா பாட்டு போடுறானா? ஆமாம் சிஸ்டர் அப்படின்னாரு. ஆமாம் சிஸ்டர் பொண்ணு இருக்குதா? பொண்ணு இருக்காங்க டாக்டர். ஆமாம் அப்படின்னா உறுதியாக வச்சுருக்காரு. வச்சு மறுநாளே பாட்டு போட்டு பேசுறாரு. 4 பேர் சமைச்சா இன்னும் போட்டுருக்கான் மோட்டர். இல்லையா அழகான பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். பேர் போடுங்க சங்கராணி. சிவாஜி சங்கராணி எதுவா சம்மான்னு யூடியூப்ல வருது. சேனல் திறந்தா நீங்கள் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் வரும். எல்லாம் பாருங்கள். ரீடிங் வருது. ரீடிங்கு ப்ரேயரு வசனம் செய்திகள் பாட்டு அவருக்கு கொடுத்த பாட்டு ஓன் பாட்டு எல்லாம் வருது. எல்லாம் பாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமே காட்டுக்கு ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2012 நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கர்த்தர் அதிகம் செய்கிறார். நிறைய உள்ள கொடுக்கிறார். ஆமே அல்லேலூயா. கர்த்தர் யாவத்தையும் செய்து முடிக்கிறார். ஆமே சொல்லுங்க. காட்டுதாமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே அல்லேலூயா. இதை நம்ம செய்துட்டு போகலாம். எல்லாம் வெளிப்பட்ட விசேஷம் பைபிள் எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. வெளிப்பட்ட விசேஷம் 7வது அதிகாரம் 3வது அதிகாரம் 7-8. வெளிப்பட்ட விசேஷம் 3வது அதிகாரம் 7-8. திறவுகோள் தலைப்பு. திறவுகோள். திறவுகோள்னா என்னது? திறவுகோள்னா என்னது? சாவி. சாவின்னு நம்முடைய ஆண்டவராய் இயேசு. ஆமென். திறவுகள் 7 பாயிண்ட் சொல்ல போறேன். 7 ஆசீர்வாதங்கள். 7 ஆசீர்வாதங்கள் சொல்ல போறேன். 1வது அதிசயம் 1வது ஆசீர்வாதங்கள். 10 இதயத்தை திறக்கும் திறவுகள். 2வது உலகத்தை திறக்கும் திறவுகள். 3வது உதடுகளை திறக்கும் திறவுகள். 4வது கற்பங்களை திறக்கும் திறவுகள். கண்களை திறக்கும் திறவுகள். கல்லறைகளை திறக்கும் திறவுகள். வானத்தை திறக்கும் திறவுகள். பரலோகத்தை திறக்கிற திறவுகள். ஆமென் அல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்கள். ஆமென் அல்லேலூயா. இல்ல
வாசிக்கலாமா? வெளிப்பட்ட விசேஷம் 3வது அதிகாரம் 7, 8. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, ஆமென். சத்தியமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், நியாயாதிபதி. ஆமென் சொல்லுங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். திறக்கிற தேவன், திறக்கிற தேவன், பூட்டக்கூடாது திறக்கிற தேவன். திறந்தபடி எப்படி இருக்கும்? திறந்தபடி எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்கும். திறந்தபடி எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. இதே போல அந்த இதயத்தை வெளிச்சம், திறந்த இதயம், ஏக இதயம், ஏக மனதம், ஏக சிந்தனை, பரிசுத்தம், உண்மையா, உத்தமமா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நம்ம ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம டுவெல்த்தான் இருக்கோம், நிறைய நாள் இருக்கோம் இல்லையா? அந்த காலத்துல கப்பலில் கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அந்த காலத்துல லேட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாவி வச்சுருக்கோம், 2 சாவி வச்சுருக்கோம். நம்ம உலக பிரகாரமா 2 சாவி வச்சுருக்கோம் இல்லையா? ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டுனா மனைவி திறந்துக்கணும், பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டுனா ஹஸ்பண்ட் யாருனாலும் திறந்துக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வச்சுக்க சாவி அவர் மட்டும் திறக்கணும். அவர் சுத்தம், எவன் மேல் சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் சுத்தமாக இருப்பேன், எவன் மேல் அன்பாக இருப்பேனோ அவன் மேல் அன்பாக இருப்பேன், எவனை சிருஷ்டிப்பேனோ அவனை சிருஷ்டிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சுத்தப்படுதான் அவர் திறப்பான். அல்லேலூயா. நம்ம சுத்தம் கிடையாது. நமக்கு என்ன செய்வான்? ஆமென் சொல்லுங்க. அவர் சுத்தத்தை திறப்பான். அல்லேலூயா. அவர் சுத்தத்தை திறக்கணும். என்ன செய்யணும்? வசனத்தை கைவிடணும், அவர் பாதத்துல உட்காரணும், அவருக்கு பரிசுத்தமா இருக்கணும். தமிழ் பரிசுத்த முடியாது. அதிகாலை தேடுகிறவன் பார்க்க முடியும். அதிகாலை தேடிக்கிறீங்களா? அதிகாலை ஆண்டு பக்கத்துல உட்காருவீங்களா? யாரெல்லாம் அதிகாலையில் உட்கார்ந்து கையை போட்டுங்க. அதிகாலை 3 மணி 4 மணி உட்கார்ந்தவன் அவங்களுக்கு அந்த வல்லமை, அந்த நடக்க வேண்டிய காரியம், தாமதமான காரியங்கள் வல்லம் அவர்கள் இறங்கும், காரியங்கள் நடக்கும். நம்ம சொல்லுங்க, அதிகாலை தெரிக்கிறது பார்க்கலாம், பரிசுத்தமான ஆண்டரை பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது, ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். பூட்டுறவர் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் இல்லையா? இருட்டா இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நீ வீட்டை போட்டுட்டு ஒரு அம்மா வீட்டுக்கோ வெளியே அந்த ஊருக்கோ போயிட்டு வாங்க, தொட்டு பாருங்க, அழுத்திருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள அழுத்தி இருக்கக்கூடாது, நமக்குள்ள அழுத்தி இருக்கக்கூடாது. யார் ஒன்றாலும் ஒதுக்கி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யார் நமக்கு சொல்லியிருக்காங்களோ விசுவாசி யார் வந்தாலும் எப்படி ஒதுக்கி இருக்கக்கூடாது. இதயம் சிறந்த இதயமா, வெளிச்சமா, பிறருக்கு கொடுக்கமா, பிறருக்கு பிரயோஜனமா இருக்குமே. மலைமேல் விடுக்கப்பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென் சொல்லுங்க. வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் இவள் வச்சிருப்பாங்கல்ல, போட்டி அந்த சின்ன வெங்கப்பட்டில் வச்சுப்பாங்க. அந்த காலத்துல லாக்கர் கிடையாது, கபோர்டு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சின்ன ரங்கப்பட்டியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வில்லேஜ் வச்சுருப்பாங்க பாருங்க, வயலில் விளைச்சி வராங்க. சாவி என்ன எங்கே வச்சுருப்பாங்க தெரியுமா? இதை போட்டு அந்த சாவி இருப்பில் சொல்லி வச்சுருப்பாங்க. சில பேர் செயலில் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே எங்கள் அம்மா கூட அப்படி வச்சுருப்பாங்க ஊரில், வில்லேஜில். நான் கூட பார்த்துருக்கேன். சின்ன பை இருக்கும், சின்ன பையில் சின்ன சாவியாக தான் இருக்கும். சின்ன பட்டி அதில் தான் பட்டு புடவை, நகை, பத்திரம், நிலத்து பத்திரமோ வீட்டு பத்திரமோ
ரூபாயோ எதுனாலும் அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆமென். அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போதும் நிறைய வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ எத்தனை வந்துருச்சு இல்லை நிறையா, வீட்டுக்குள்ளேயே லாக்குறது. ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவர் அவர் பரலோகத்தால் எப்படி கொடுத்தாராம்? பத்திரமா பத்திரமா அவர் கையில் வச்சுருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் திறக்க முடியாது. அவர் சுத்தம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுங்கம்மா. உன் கிரியைகளை கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடி என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் ஒருவனும் பூட்ட மாட்டான், எந்த கம்பனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. உன் பலன் பூர்ணமா விளங்கும். அது மேலே போ, போய் நடத்து, நடத்து. ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கை தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாத என்ன வந்து சொல்கிறாரு, அந்த நாள் இல்லை, ஒன்றும் தெரியாதுப்பா, இதில் ஜனங்கள் நடத்த சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, நீ ஊழியத்துக்கு போன அனுப்புறீங்களா? சொல்லிடுறேன். மக்கள் ஃபுல்லாக ஒயிட் பண்ணி போட்டுருப்பாரு, ஃபுல்லாக ஒயிட் பண்ணி கீழ் பண்ணி கட்டி ஆசீர்வதிக்க ஊழியத்தை உண்மை ஊட்டமாக சொல்லணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் தெரியாமல் ஆண்டவர் ஆமென் சொல்லுங்க. நீ ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்களா? சார்ந்திருக்கணும், அதை அங்கீகரிக்கணும். வார்த்தை வேறு ஞானியம், அப்படி வார்த்தை ஆத்மா உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, 600 ஜனங்களை மோசையை கொண்டு அல்லேலூயா ஒரு ஊழியத்தை நான் தெரிஞ்சு அதுக்கு தெரிஞ்சேன் தெரிஞ்சு பழக்கம் ஊழியமா பெரிய ஊழியமா வீட்டு ஊழியமா எதுவாக இருந்தாலும் அது விசாரித்து தெரிஞ்சு வரதான் என்னுடைய பழக்கம். பாருங்க, ஒரு குறிப்பு நான் பேசுவேன். ஓசத்தில் ஒரு பாட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி சரின்னு போயிட்டு அதை தெரிஞ்சு தான் போனேன். மகளிர் போத்தனை தான் போனேன். ஆண்டு அனுப்பிடுவார் தெரியணும். அது மறைக்கிற தேவனில் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொல்லாமல் அபிராமே சொல்றாரு பாருங்க, மறைக்கிற தேவன், வெளியரங்கப்படுத்துகிற தேவன். சொன்னார், சரி நீ போமா, போய் பண்ணிட்டு இருக்க இப்படித்தான். மதம் மாத்தில முதல் வார்த்தை எடுத்து சொல்றேன், மனம் மாறணும்னு சொல்றேன். மதம் மாத்திர வா, ஸ்டேஷனுக்கு வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உன் செயலில் போடுறேன், வா, உன்னை யூடியூப்ல உன்னை போடுறேன். நான் சொன்னேன், கடவுள் சொல்றேங்க, நான் ஒன்றும் தப்பு செய்யலையா அப்படின்னு. ஆண்டு ஒன்று சொல்றாரு, ஒருத்தர் பார்த்துட்டு பேசிட்டுருக்கலாம், பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஏன்ட்ட பேசிட்டுருக்காங்க, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, கூட பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஆண்டு சொன்னார், உள்ளத்துல சாதாரண மௌனத்தில் இருக்கு செவினா சொல்லுவாங்க. பொல்லாத ஆவிய மௌனத்தில் இருக்கு, பொல்லாத ஆவிய ஏசுக்காம இந்த மனசை வெளியேறு. இந்த ஒரே வருஷம் எத்தனை இன்னொரு வருஷம் வந்தான். நீங்க போங்கம்மா, ஹல்லேலூயா. வாயை கட்டினார், சாமி புத்தகங்களை போட்டு வாயை கட்டினார் ஆண்டவர். இந்த வாயை கட்டினா அதே போல வாயை கட்டி எல்லாரும் ஒன்று கிடையாது. இங்கே போங்கம்மா, உடனே ட்ரெயினர் ஹல்லேலூயா. தப்புவிக்கிற தேவன், தாங்குகிற தேவன், சுமக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ஆற்றுகிற தேவன், பேசுகிற தேவன். ஆமென். உங்களை இன்னைக்கு ஆற்றுகிற தேவன், பேசுகிற தேவன், தப்புகிற வல்லவராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நல்லவர் பாருங்க. முக்கியமானவர், ஆச்சரியமானவர். ஆமென். அவர் தொழிலை செய்யும் போது, அவர் வேலை செய்யும் போது ஒரே நமக்கு பாதுகாப்பு தப்பிருக்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மோசே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறது, ஒருவரை கூட்ட முடியாது. திறந்துதான் இருக்கு. நம்ம உலகத்திலே இருக்கோம்.
செதுக்கு வரணும் வருதில்லை, ஓட்டுறதுக்கு வரணும் வர்றதில்லை, சர்ச்சுக்கு பாத்திரமா பாத்திரையா கூட்டணும் வர்றதில்லை. வேலை வேலை உலக வரையிலே இருக்கிறது இதுக்கு ஒன்று வந்துடணும், ஒன்று வரணும். ஐநூயா இதுக்கு என்ன வரணும், கலந்துக்கணும். ஆமாம் சொல்லுங்க. ஐநூயா தெரியும். ஆமாம் சொல்லுங்க. 22 வசனம் ஒருவருக்கு ஐயா வாசப்படி கற்றுக்கொண்டே இருக்கு. ஒருவன் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணி அவனோடு வாசம் பண்ணி அவனு என்னோடு போட்டு போசனம் பண்ணுவான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாவே நமக்கு சோதரம் அப்பா திறந்த வாசலை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பூட்டுகிற தேவன் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஏத்திரா ஒரு ஆளும் ராத்தாம்பரம் விற்கிறவளுமாய தேவனை மனதுமாய நீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயங்களை திறந்தள்ளினார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்க, நீதியால் பாருங்க பிரசங்கம் பண்ணிட்டு பவுல் அந்த வீதியில் பெருவீதியில் பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டு வார்த்தையை சொல்லியிருக்கும் போது இந்த அம்மா பட்டாடை ராத்தாமரம் பட்டுப்படவை ராத்தாமரம்னா பட்டுப்படவை கூடையில் வச்சு அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. அரண்மனைக்கு ராஜா ராணிகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறவங்க இல்லை. கூடையில் வச்சு கொண்டு போகும்போது கர்த்தருடைய வார்த்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க. கூர்ந்து கவனிக்கிறாங்க. கூர்ந்து கவனிக்கும் போது அந்த வார்த்தை அவள் உட்கொண்டவன் எதையும் திறக்கப்படுகிறது. ஆமே சொல்லுங்க. அது எனக்கு தான் அந்த வார்த்தை, எனக்கு தான் மாற்றிருக்கேன். பிடித்துக்கொள்ளணும், பிடித்துக்கொள்ளணும், சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. அல்லேலூயா. எழுதிய திறக்கப்படுகிறது. ஆமே. அல்லேலூயா. அடுத்தது கண்களை திறக்கும் திறவுகள். கண்களை திறக்கும் திறவுகள். சங்கீதம் 119வது அதிகாரம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும். ஆமென். பேசணும். ஆண்டவரை படிக்கும்போது வெளிப்பாடு தாங்கப்பா, சொல்லி கொடுங்கப்பா. பைபிள் எழுத்தவங்க நாட்டை தியானிக்க போறேன், படிக்க போறேன், கண்களை திறங்க, திறங்க, சொல்லி படிக்கணும். அல்லேலூயா. பேசுகிறவர் பேசுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் கல்ல மரமா அல்ல, அவர் பேசுகிற தேவன். வேதத்தில் அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தோம். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 21வது அதிகாரம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர் கண்டாள் ஆகார் போய் குருதியிலே தண்ணீர் ஊற்றி பிள்ளைகளுக்கு குடிக்கத்தான். ஆகார் பாருங்க, குழந்தை தூக்கி போறான். தண்ணி எல்லாம் கொண்டு போய் தண்ணி தேங்கி போச்சு. அனாந்திரம் இந்த சாக நிலைக்கு வந்துருச்சு. அவ எதிர்த்து பண்ணி ஆந்திரம் படத்தில் ஒரு கருத்து காண செய்கிறார். கன்னித்துறவை காண செய்கிறார். கண்கள் கண்டது. ஆகாரின் கண்கள் கன்னித்துறவை கண்டு கண்ணீரை முன்னிட்டு குழந்தை கொடுத்தவுடன் குழந்தை விளைத்து கொண்டது. எந்த நடிக்க வந்தாலும் போல தைரியமாக இருப்பாங்க. நீதிமானின் பாதை ராஜ பாதை. அந்த பாதையில் மரணம் இல்லை. ஒன்று சொல்லுங்க. எப்பொழுது தைரியமா இருக்கணும். பெண்கள் எப்போ தைரியமா இருக்கணும்? எந்த தைரியம், எந்த பிரச்சனை இருந்தாலும் என் மகனுக்கு பாடிய ஒரு குழந்தை நடந்தது. திடீர்னு இப்படி ஆயிட்டான். நல்ல வேலைக்கு இருந்த பையன், நல்ல இருந்த பையன், மாட்டாண்ட பையன் இப்படி ஆயிட்டான். எப்படி ஆயிட்டான்? வெளியே அம்மா சொன்னா அவனுக்கு சாப்பிட போறாங்க, அதுக்கு ஆண்டு சொன்னாரு, 3 நாள் ஓட்டம் போடுங்களே அப்படின்னா கேட்க மாட்டேன். ஆண்டுக்குன்னா சரியாண்டவர் இருக்கான். எது சொன்னால சரியாண்டவர் எதுவுமே தேர்வு சரியாண்டவர். 3 நாள் கதவுக்கு உட்காந்து பைபிள் படிக்க பாட்டுப்பாரு, பைபிள் படிக்க
எடுத்துப்பாங்க, ஃபுல்லாக எப்படி எடுத்துப்பாங்க. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபோன் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். ஸோ ஒரு துணி இருந்தால் கேன்சல் ஆகிருக்கும், அந்த கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு டாக்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எல்லாம் கழுத்துட்டு வந்து மேம்படுத்துங்க. இன்னும் அதிசய தேவன் பாருங்க, கர்த்தர் கொடுத்துருக்காங்க, கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அவர் செய்த அதிசயம் ஆமென் சொல்லுங்க. ஒரு செகண்ட் ஒரு துணி இருந்தால் கடவுள் காப்பாற்றுவாங்க. டாக்டர் சொல்றாங்க, உங்கள் கடவுள், நம்ம கடவுள் எந்த கடவுள் இல்லை, அற்புத கடவுள். நம்ம கடவுள் அற்புத தெய்வம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கின தேவன், சர்வ சுற்றியை உண்டாக்கின தேவன். ஆமென். அற்பத்தை காணாதை காண செய்ததில் இல்லாத இருக்கிற மாற்றும் தேவன். அல்லேலூயா. குறையை நிறைவாக்கும் தேவன், தீமை நன்மையால் வெல்லும் தேவன். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, உடனே சொன்னாரு, நான் தானே என் மகனை காப்பாற்றினேன். இன்னும் சொல்றாரு, நான் தானே உன் மகனை காப்பாற்றினேன். பாருங்க, 1 வருஷம் 10 படிக்க நடக்குன்னு சொன்ன டாக்டர் 3 மாதம் அல்லேலூயா 3 மாசத்துல குணமாகி நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அல்லேலூயா. கார் ஓட்டக்கூடாது, நான் கார் ஓட்டி அவனும் கார் ஓட்டி போனான். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த தேவன் தான் என்ன கண்ணால் கண்டுட்டார், கண்ணால் கண்டுட்டேன். நான் சொன்ன மரணம் அந்த ஓட்டுக்காக நல்ல கோபத்தை அவரை வைத்திருக்கிறார், குறிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ரசிக்கப்படலை, நான் அண்ணன் ரசிக்கப்பட்டுட்டோம், எங்கள் வீட்டுக்காரருக்கு ரசிக்கப்படல. அதனால அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாரு, பூஜை பார்த்தாரு. அவர் சாமியெல்லாம் கும்பிட மாட்டார், நாத்திகர், பெரியார் மாதிரி. பெரியார் இப்போ சாமியார்லேயும் பாருங்க, அம்மா அப்பாவை தான் கும்பிடுவார். அம்மா அப்பா படத்துட்டு கும்பிடுவார் எங்கள் வீட்டுக்கார். பார்த்தாரு, மகன் காலில் வந்தார். என்னம்மா என்ன சாமியெல்லாம் காணுமே, என்ன பண்ணமான்னாரு. நான் தூக்கி போட்டேங்க அப்படின்னு. நீ கிறிஸ்டினா மாறிட்டியா? ஆமாங்க. அல்லேலூயா. ஒன்றுமே சொல்லலைங்க, ஒன்றுமே எங்கள் வீட்டுக்காரங்க பாருங்க, பெருக கத்துலையா பெருக அவருடைய தயவு. ஆமென் சொல்லுங்க. ஒரு வீட்டு எப்படி சண்டை நடக்கும்ல, ஹஸ்பண்ட் சண்டை வருமா இல்லையா? எல்லாத்தையும் போட்டு எரிச்சுன்னா ஒன்றுமே சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. கூட படிக்க ஆறு கொடுத்து தயவு கொடுத்து அழகா அண்ணன் என்ன சொன்னாலும் ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறது பார்த்தா கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சு தானே, அப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க. பிள்ளைகளும் சப்போர்ட் பண்ணுறது, ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை வெளியூருக்குலாம் போய் கொண்டு தென்னாப்பிரிக்கா அதுக்கு எல்லா ஊரும் போட்டு அல்லேலூயா எல்லாம் டிக்கெட் போட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. எல்லாம் கருத்துக்கு வந்து மயப்படுத்துங்க. ஆமென் அல்லேலூயா. பாருங்க, இப்படியாக கர்த்தர் கூட அற்புதம் செய்கிறார்கள். உங்களை கிடைக்கிறது. ஆமென். ஆகாரி சந்தேகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை காத்துக்கொண்டார். ஆமென் அல்லேலூயா. அடுத்தது உலகத்தை திறக்கும் திறவுகள் சொல்றார். உலகத்தை திறக்கும் திறவுகள். சங்கீதம் 51 அதிகாரம் 15 வசனம். சங்கீதம் 51 அதிகாரம் 15 வசனம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். புகழை அறிவிக்கும். சொல்லணும், மற்றவங்களை பார்த்து கொட்டணும். என் சொந்தக்காரங்க பார்த்து சொல்லுவேன். என் சொந்தக்காரங்கெல்லாம் பாருங்க, சொந்த சொந்தமெல்லாம் ரசிக்கப்பட்டு பரியாசம் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க, பேசவே கொஞ்ச நாள். ஐயோ எப்படிதான் சாமி கும்பிட்டா, நீ அழுகுற போயிட்டானே அப்படி ஆத்மாவை குழந்தை வைத்து யாருமே பேச பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. கம்முன்னு இருக்க சோத்திரம் சோத்து சொல்லுங்க. ஏன்னா அறுவடை குடிச்சார் ஆண்டவர், குடிக்கிற வாயை குடிச்சாருல. சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம் உனக்கு தான், இது எனக்கு இல்லை. அப்படி சொல்லுங்க. யாராவது ஒரு பரியாசம் அப்படி சொல்லி சோத்திரம் சோத்திரம் உனக்கு சோத்திரம் ஆண்டவர். இதுக்கு பாருங்க, இப்போ பாருங்க, வீட்டில் கூட்ட வைக்கிறேன், மாதம் உடனே கூட்ட வைக்கிறேன். எல்லாரும் வராங்க, எல்லாரும் வராங்க. இல்லையா சர்ச் சொல்றாங்க, நல்வாழ்த்து சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க. இந்த மாதம் வர்றாங்க, அடுத்த மாதம் சாட்சி சொல்றாங்க. எல்லாரும் அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த சொந்தங்கள்லாம் வர்றாங்க, ஏற்றுக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நீ வைக்கணும், கூட்ட வைக்கணும். அப்பவே கொடுத்தாரு. 2013 சொன்னார், கூட்ட வை மகளே. இதுயா தடைபடாமல் நடந்தது. ராமன் சொல்லுங்க, தடைபடாமல் நடந்தது. இதுயா எல்லாரும் இப்போ எப்படி சொல்றாங்க, அது எனக்கு தெரியும், என் குழந்தை அது தெரியும். அது இதுயா அப்படி வரணும். சொல்லுங்க,
சொல்லணும். நம்மளை நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறது வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசுக்கு மேல அன்பாயிருக்கிறவங்க நேசிச்சா சொல்லுங்க போதும். எனக்கு கண்டிப்பாக போகிறாங்க. இதை மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுங்க. பாருங்க எல்லாரும் வர்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லணும். பயங்கரமான காலம் இது. ஆமென் சொல்லுங்க. இப்படி தான் நம்ம தெரிவிக்கணும். நாங்களும் தினம் தெரிவித்தேன். சந்தோஷங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்தேன். எல்லாரும் வரமாட்டேங்கிறது ஒரு இடத்துல கையில் கொடுக்காது. உங்களோட வருகையில் யாரும் எடுத்துக்கொண்டு பண்ணப்பா தெரிவித்தேன். எல்லாரும் வர்றாங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது கற்பங்களை திறக்கும் திறவுகள். கற்பங்களை திறக்கும் திறவுகள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். மிகவும் விசனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க எல்லாம் பண்ண பெண்ணியால் மறுபடி எனக்குள்ளே இருக்கு உனக்குள்ளே இல்லை மறுபடி சொல்லி 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 மனசை காயப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்படித்தாங்க குழந்தை வயசுக்கு பொண்ணு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கு. என்னமோ பண்ணலாம், எங்கேயோ போனாலும், வைத்தியம் பார்த்தாலும், எங்கேயோ பரிகாரம் செஞ்சாலும், எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் நீ கேட்டுக்கா மகளுக்கு நான் 6 மாதம் 4 வருஷம் குழந்தை இல்லாமல் 4 மாதம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன பண்ணா விதமான வரா வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு உடச்செல்லாம் தான் கொஞ்சம் கூப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. கொடுத்து வந்து காரணம் கொடுத்து வரணும். மறுநாள் நல்லா ஆகி சுகமாகி வீட்டுக்கு வந்தாங்க. பொண்ணுக்கு சுகமும் நம்மளுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. குழந்தையோடு நல்லா இருக்காய்ப்பான். அந்த பிள்ளை நல்லா இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க யாரை கொண்டாலும் உங்களுக்கு கூட செய்வாருங்க ஆண்டவர். அவர் சுத்தமானவங்களை யாரை கொண்டா அவர் செய்ய சுத்தமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 10 வருஷமா குழந்தை ஃபோன் தான் பண்ணிட்டு வருதுங்க. எனக்கு ஊர் பேசுகிற முகத்தை பார்த்ததில்ல, அது யாருன்னு தெரியாது. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிக்கலாமா, எனக்கு தெரியுங்க, எனக்கு 10 வருஷம் குழந்தை இல்லைம்மா அப்படின்னு. சரின்னு தெரிஞ்சு விட்டேன். நல்ல ஒரு பிள்ளைய பெற்றெடுப்பேன் அப்படின்னு அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு நான் மறந்தே போனேன். மறு வருஷம் அதே நாளே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் சொன்னீங்களம்மா குழந்தை பிறந்துக்குமா, எனக்கு குழந்தைக்கு எனக்கு தெரியுமா அப்படின்னு. ஹல்லேலூயா. யாருமே தெரியாது பாருங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு கத்திரின் கதை திறக்கப்படுது. கருவறையின் கதை திறக்கப்படுது. இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. விசுவாசிங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ரகா பல துரி சபா ரகா பல ஜீகாபா. கற்பத்தின் கதவுகளை திறக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அடைபட்ட கதவுகளை திறக்கிற தேவன். வாசலை திறக்கிற தேவன். வாழ்க்கையை திறக்கிற தேவன். வழியை திறக்கிற தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. 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 அன்னாளின் கற்பத்தை அடைத்த கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்தார். அடைத்த கற்பம் திறக்கப்பட்டது. ஒரு சாமுவேலை கொடுத்தார். தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தார். ஆமென். அதற்கு மேல் 4 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பிள்ளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது ஒரு மகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குழந்தை இல்லையே என்று கர்த்தர் கதவு திறக்கிறார். கருவறை கதவு திறக்கிறார். ஹல்லேலூயா. லீகா வல்லதுரி சபா ரீகந்தர்ரா. அன்னாளின் கர்ப்பம் திறக்கப்பட்டது போல ஓ ரீகாதர்ரா கமலா உன் மகளின் கர்ப்பம் திறக்கப்படுகிறது. வாசல் திறக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்ப்பத்தை கடிக்கிற ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னாளி விண்ணப்பம் கேட்டீரே தேவா, கற்பத்தின் கனி தந்தீரே, ஆகாரி கண்ணீரை கண்டீரே நாதா, இரக்கத்தால் ரட்சித்தீரே. இந்நாளில் எந்தன் துயதீர்க்க வாரும் ராஜா இயேசு ராஜா, என் உயிரான நேசரோஜா. ராஜா இயேசு ராஜா, என் உயிரான நேசரோஜா. இயேசுவே உமது பாதத்தை தொழுதிட வந்தேன் என் இயேசுவே. எத்தனை பேர் கைவிட்டாலும் கைவிடாத என் இயேசுவே. எத்தனை பேர் கைவிட்டாலும் கைவிடாத என் இயேசுவே. ஆமென். கைவிடாத தேவன்.
ஹalleluya ஹalleluya. நம்மை கைவிடாத தேவன், நம்மை பிறந்தல்லாத தேவன். ஆமென் ஹalleluya. ஓரிகா பாபாரிகா வர்ஷிகபரா ஓரிகந்தரா கமல ரிகபா ஓரிகதரா கமல ஜபரா. பெற்றுகள் மகளே, பெற்றுகள் மகளே, ஓ கர்ப்பத்தி கனி பெற்றுகள். ஓ ஒரு மகள் அழுது கொண்டே இருக்கிறார். ஓ ரேகாதரா கமல ரிகபா. ஓ இது வெளிநாட்டு குழந்தை இல்லையே. ஓ ரிகபா 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 சைக்கம்ராஜி. ஓ கத்தின் கரம் இறங்குகிறது. ஓ கத்தின் கரம் தொடுகிறது. ஆமென். பெற்றுகள் மகளே, நான் பெற்றுகள் என்று சொல், பெற்றுகள் என்று சொல்ல. ஆமென் ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, மக சோதரம் சோதரம். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது வானத்தை திறக்கும் திறவுகள், வானத்தை திறக்கும் திறவுகள். மல்கியா 3:10, மல்கியா 3:10. தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து சொல்லாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. ஹalleluya. வானத்தை திறக்கும் திறவுகள். ஹalleluya. வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிற தேவன். கொடுக்குறீங்களா? பாசமா பாசியாவுக்கு சத்தமா கொடுக்குறீங்களா? காணிக்கு கொடுக்குறீங்களா? மன விருப்பத்தோடு மன உற்சாகத்தோடு கொடுக்குறீங்களாக? கொடுங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லவனோ அவனுக்கு உள்ளதும் இல்லவன் யாருங்க? நீதிமான் யாரு? இல்லவன் யாரு? நீதிமான் அல்லாதவன். உள்ளதும் எடுக்கப்படும். கொடுங்க, தசமா கொடுக்கணுங்க. ஆசான் தசமா கொடுத்தாரு பழைய ஏற்பாடு. தசமா கொடுங்க. பாவம் இருந்து பாவம் இருக்குது. நான் நேரம் கொடுக்கணும். என்னைக்கு பைபிள் கேட்கணும், என்னைக்கு ஆண்டரை அறிவிக்கணும், இன்னொரு கரெக்டாக முதல்ல கத்திரிக்கிற மேலே வீடுல கொடுப்பாரு. எல்லாம் முதல்ல எடுத்து ஆண்டரை முதல்ல எடுத்துக்கணும். இது அந்த நோக்கி கற்றுக்கிறோம். இது வேலைக்காரங்களுக்கு, இது பால்காரங்களுக்கு, குடிக்கிறது பிரச்சனைக்கு முதல்ல ஆண்டருக்கு ஹalleluya. கேட்பீங்க முதல்ல ஆண்டருக்கு முதல்ல கொடுங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் கொடுக்க நம்ம கேட்கவே வேண்டாங்க. கேட்காம கொடுக்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்குமே கேட்கவே மாட்டேன். மற்றவர்களும் நான் கேட்பேன். பணங்கள் நான் அதுக்கு எனக்குமே கிடைக்கணும். ஆண்டு அறிவிக்கிறாங்க. ஐயாங்க வேணாம் போயிடும். இப்போ மற்றவர்களும் கேட்குறேன். பேசுறதுக்காக கேட்குறேன். எதுவுமே எனக்குமே கேட்டதே இல்லை. எனக்கு தேவை எதுவுமே கேட்டதே இல்லை. இல்லையா? பேசுறதுக்காக கேட்குறேன். உங்களுக்காக கேட்குறேன். மற்றவர்களுக்காக கேட்குறேன். பிள்ளை குடும்பம் ஆக இருக்குது. பிள்ளைகளுக்காக நடக்கும். குடும்பமாகவே குழந்தை இல்லையா? எல்லாம் நடக்கும். நல்ல காரியம் மற்றவர்கள் கேட்கிறது. கொடுத்துக்காருங்க. ஹalleluya. கர்த்தர் திறக்கிறது. நல்ல வழியில திறக்கிறது. மாசமா கொடுக்கணும். தசமம் கொடுக்கணும். மாசம் 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 கொடுங்க. மன உற்சாகமா கொடுங்க. மன மகிழ்ச்சியா கொடுங்க. அவன் கொடுங்க. ஹalleluya. நமக்கு குடிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாரு. 1000 மடங்கு உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கல்லறைகளை திறக்கும் திறவுகள். ஆண்டவரே அடிச்சாங்க கல்ல இந்த கல்லறைகள் திறந்து கல்லறைகள் திறந்தது. ஹalleluya. இயேசுவுக்கு மரிக்கும் போது எல்லா கல்லையும் திறக்கப்பட்டது. இந்த மாதிரி வரும்போது இரண்டாம் வருகையில் மரித்தவர்கள் முதலாவது ஜெபிக்கணும். ஜாக்கிரந்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆயத்தமா இருக்கிறது தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. கட்டளைகள் திறக்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள் இரண்டாவது நம்மளோடு நாம அவரோடு போயிருக்கோம். ஆமென். உலகத்தை கேட்கணும். சத்தம் கேட்கிறவங்க தான் நான் போக முடியும். ஆமென் சொல்லுங்க.
வருக. என்ன நடக்குது பாருங்க, வலதுகார நாட்டில் போர் நடக்குது பாருங்க, யுத்தம். யுத்தம் அங்கே கொண்டு போனா இங்கே கொண்டு போனா. இல்லையா கேட்டீங்களா செய்திங்க? யூடியூப்ல பார்த்துட்டீங்களா? பயங்கரமா இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும், ஆண்டவருக்கு எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். நாம சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அந்த எக்காலத்தை கேட்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. எக்காலத்தை நான் கேட்கணும், கேட்டவனும் போக முடியும். எக்காலத்தை கேட்காம போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்தை திறக்கும் திறவுகோல். அடுத்தது பரலோகத்தை திறக்கும் திறவுகோல். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 56வது வசனம். தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். தேவான் பாருங்க, வல்லமையுள்ள மனுஷன், தேவ மனுஷன், தேவான், பக்தி உள்ளவன், தேவ வைராக்கியம் உள்ளவன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு பாருங்க, மனசு நிற்கிறார். எல்லாரும் எழுந்திருப்பான். எல்லாரும் எழுந்துரு. ஹல்லேலூயா. வானங்கள் திறக்கப்பட்டிருக்குது. வானங்கள் திறக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் செவிங்க. என்ன வேண்டிக்கிட்டு வந்தீங்களோ, என்ன நினைத்து கொண்டீங்க எல்லாம் கேளுங்க. இப்ப கேளுங்க. வானங்கள் திறக்கப்பட்டிருக்கு. மனுஷனுமா வானத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்காரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தை திறக்க பண்ணும் ஆண்டவரே. பரலோகம் திறக்கிறது ராஜா. 10 கன்னிகள் நிற்கிறாங்க. 10 கன்னி நிற்கிறாங்க. ஆண்டவரே கதவு திறங்க. 5 கன்னிகள் உள்ள போயிட்டாங்க. கதவு தட்டுறாங்க. ஆண்டவரே கதவு திறங்க, கதவு திறங்க. 5 கன்னிகள் உள்ள போயிட்டாங்க. 5 கன்னிகள் போக முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 கன்னிகள் எப்படி போனாங்க? பிடித்திருந்து செப்சாங்க. ஆயத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தோடு இருந்தாங்க, எண்ணெயோடு இருந்தாங்க, துரியோடு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. திறந்து கொடு, திறந்து கொடு, இதயத்தை திறந்து கொடு, இயேசுவுக்கு திறந்து கொடு. அவராலே வாழ்வு வரும், அவராலே வாழ்வு வரும், அவராலே வாழ்வு வரும், இயேசுவாலே வாழ்வு வரும். திறந்து கொடு, திறந்து கொடு, இயேசுவுக்கு திறந்து கொடு, இதயத்தை திறந்து கொடு. இயேசுவாலே வாழ்வு வரும், இயேசுவாலே வாழ்வு வரும், இயேசுவாலே வாழ்வு வரும், இயேசுவாலே வாழ்வு வரும். உலகம் உன்னை படுகொழியில் தள்ளிவிட பார்க்குமே, இயேசு வந்து தூக்கி சென்று கண்மலை மேல் வைப்பாரே. உலகம் உன்னை படுகொழியில் தள்ளிவிட பார்க்குமே, இயேசு வந்து தூக்கி சென்று கண்மலை மேல் வைப்பாரே. திறந்து கொடு, திறந்து கொடு, இதயத்தை திறந்து கொடு, இயேசுவுக்கு திறந்து கொடு. அவராலே வாழ்வு வரும், அவராலே வாழ்வு வரும், இயேசுவாலே வாழ்வு வரும், இயேசுவாலே வாழ்வு வரும். ஓ திறங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கேளுங்க. ஆவியில் நிறைந்து, எல்லாம் ஆவியில் நிறைந்து செவிங்க, கேளுங்க. என்ன வேண்டுமோ கேளுங்க. வேண்டுதலுக்கும் நினைப்பிற்கும் மிகவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ரக பாலா ரீகா பாலா தோரி சபா ரக பாலா. எல்லாம் ஆவியில் இருந்து ஆவியில கேளுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணுப்பா, எனக்கு அசுத்தாவி வேணுப்பா. எனக்கு கேளுங்க. கேட்கிறவன் எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான். ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டறிந்து சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரீகா த ரகா பா 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 பா. ஓ ரீகா த நங்கா மா 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 ரகா பா லதுரி சபா. ஓ ரீகா த ரகா மா நதுரி சபா. ஓ ஒரு மகன் வேலையில் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். என படிச்சிருந்து வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு வேலை வேணும் ஆண்டவரே. ஓ ரீகா பா ரீகா பா ரீகா பா சாந்தரா ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ மகனுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, உனக்கு வேலை கிடைக்கும் மகளே. ஓ அம்மைக்கு கொடுத்து அந்த மாதிரி கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரிகா ரகா மனதுரி ஷபா ரகபா. ஒரு மகள் குழந்தை இல்லையே நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். ஓ ரிகா ரகா ரகா. கற்பனை தந்து விட்டார் ஆண்டவர், கற்பத்தி கனி தந்து விட்டார். ஓ ரிகாபா பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. ஓ ரிகாபா ஒரு மகளுக்கு தலைவலி. ஓ வெகு நாட்கள் தலைவலி. ஓ எனக்கு தலைவலி போகவில்லையே, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதே. ஓ ரிகாபா ரிகாபா ஷபா ரகா பாபா ரிகா பா 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 பா. கர்த்தர்கரம் தொடுகிறது, கர்த்தர்கரம் தொடுகிறது. ஓ மகள் மேல இறங்குகிறது. ஓ இறங்கட்டும் ஆண்டவரே, வளம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். வானங்கள் திறக்கப்பட்டிருக்கு. கேளுங்க, கேளுங்க. கேட்கிறனையோட பெற்றுக்கொள்கிறான்.
ஓ ரிகாபா மகிமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஓ ரிகாபா பா 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 பா. ஓ கதவுகள் திறக்கட்டும், கடன் பட்ட கதவுகள் திறக்கட்டும். கடன் அடைய உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ கடன் பாரத்தோடு ஒரு மகன் அழுது கொண்டிருக்கிறான், ஒரு மகன் அழுது கொண்டிருக்கிறான். எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன், நான் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறது. ஷபா ராகா கடனாவியை முறிந்து போட்டு ஓ பராத்தை மேம்படுத்துகிறார். ஹalleluya ஹalleluya ரக பால ரிக பால தரி கப தர கப தர கப தரி எல்லாம் ஆவி நிறைந்து ஓ ரிக பால தரி ஷபா ரக பால தரி கப தரி கப தரி ஓ ரிக தர கம ரக பால சி. தேங்க் யூ ஆண்டவரே, எனக்கு சோதரம் அப்பா. ಎಲ್ಲ ಪಿಳಿಸೋನಿ ಕಟ್ಟಿ ಮಂತ್ರ ಇತರ ಕಟ್ಟಿ ಏರುಲಾಗಿ ಸೇಕನೆ ಓಣಮಂಡ ಪೊಲ್ಲಾಗ ಅಂತಗಾರ ಕಟ್ಟಿನಾಗ திரைத்த நான் இருளாக இருக்கிறது நான் சாப பார்த்து பழகினத்தை கொண்டு வர ஆகுது. ஓ மனமடிவாக பார்த்து சிந்தைகளை தவிர்த்த ஆகுகள், நாள் பிற சிறையிருக்கும் நாள் பிற வியாதிகள் ஓ ரிக்காத எல்லாத்துக்காக நாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வெளியிடுகிறார். தேவத்துக்கு உண்டாவது தேவன் உண்டாவதாக. ஓ ரிக்க நல்லாவை ஊற்றுவி நல்லுணவை ஊற்றுவி ஏக சிந்தையை ஊற்றுவீராக. ஆமே ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆதுரி ஆண்டவரே சோத்திரம். நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே. அடுப்ப மூடி வேலையாளுக்கு செஞ்ச மண்டியிலே ஆண்டவரே அனுப்புங்க, எழுப்புங்கப்பா. அந்த வெளியாட்டு தட்டியடிப்பின தேவன் தேவ பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக ஏனோ தானே அல்லாண்டவரே, அசையாக அல்லாண்டவரே. ஓ தேவ பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக எஸ்தர் போல செவரல் போல நெகமியா போல பிள்ளைகள் தேவன் போல எழுப்பும் ஆண்டவரே. ஓ கிருபை ஊற்றுமையா ராஜ்யத்தை கட்ட ஒரு ராஜ்யத்தை எழுப்பு ராஜ்யத்தை ஒரு பிரவேசிக்கும் கிருபை ஊற்றுமையா சியோனே எழும்பு, சியோன் குலமத்தி எழும்பி பிரகாசி. ஓ கத்தை வலிமை கரித்துகள் மேல் ஒளி வந்தது, கத்தை மகிமை மேல் ஒளித்தது. ஆமே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. பல குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த சபை இன்னும் மென்மேல பெருக்கும் ஆண்டவரே. ஓ இன்னும் பலது இடது பெருக செய்வீராக, ஆத்மாவில் நிரப்புவீராக ஆண்டவரே. ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது ராஜா. எல்லா மனுஷன் எல்லாத்தையும் பல்லவராஜன் சேரணும் ஆண்டவரே. எந்த மனுஷையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீரே அப்பா, மெய்யான தேவன் நீரே ஆண்டவரே. கொண்டு வாங்கப்பா, மேற்கு இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருந்தோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. ஓ இடம் உலகம் பெருகட்டும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஓ பாச குடும்பங்களுக்கு அடுத்த தேவைகளை சந்தியும், அந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தியும், மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்கப்பா. எல்லா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் உங்க நாமத்தில் நல்ல பிதாவே.